இப்போது இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா, இது எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த முளைக்கட்டின பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் போல் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இதை எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் 3 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த உப்பை நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம உப்பு கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய முளைக்கட்டின அந்த பயிர் இருக்குது இல்லைங்களா, அதை எல்லாத்தையுமே சேர்த்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதையும் பிசைஞ்சிடுங்க. இப்போது அந்த எண்ணெயும் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஊற வச்ச மாவை இந்த மாதிரி சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. தோசைக்கல் சூடானதும் சப்பாத்தி தேய்ச்சி வச்சதை கல்ல போட்டுருவோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்குங்க. இப்போது சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி, அதுவும் பாசிப்பயிறு, முளைக்கட்டின பாசிப்பயிறு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலை